இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சௌச்சோ சட்னி இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க. வெல்கம். என்ன செய்யுங்களா? அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. சாரிங்க, இன்னைக்கு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா? சௌச்சோ சட்னி தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் 4 மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சௌச்சோ எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ தாளிக்கு போட்டு நம்ம லாஸ்ட் நம்ம இது பண்ணிக்கலாம். முதல்ல இதை நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. நம்ம வதக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நான் வந்து ஸ்பைசினஸ்க்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுக்கலை, வத்தல் இது மாதிரி எதுவும் எடுக்கலை. ஒரு சில நேரம் வந்து சட்னி வைக்கணும் யோசிக்கணும், இந்த மாதிரி இருக்கும்போது இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா போட்டுருக்கேன், சாதாரண அப்படியே போட்டோம்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து ரெண்டாக ஒழிச்சு போட்டுட்டேன். அப்புறம் இது கூட வெங்காயம் இப்போ இதுவே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நம்ம வதக்கினா போதும். சட்னி சும்மா அடி பொடியாக அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதை நல்லா நான் வதக்கிக்கிறேன். இது கூட சௌச்சோ சட்னி ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, வெங்காயம் எல்லாம். அதனால தான் நார்மலாகவே நான் வந்து ஓரளவுக்கு வதக்கிக்கிறேன். இதை இல்லைனா இப்படியும் வதக்கி வச்சுட்டு ரொம்ப ஈஸி. காலையில் எழுச்சி ஸ்கூல் கிளம்புறது, ஆஃபீஸுக்கு போதெல்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். வந்து உப்பு சேர்த்துப்பேன், இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துப்பேன். இது கூடவே நான் வந்து தேங்காவும் சேர்த்துப்பேன். இது வந்து ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை. பாருங்க, காய் வந்து ஓரளவுக்கு தான் வந்து இதாக இருக்குமே தவிர ரொம்ப வதங்கி இருந்திருக்காது. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். இதை ஆற வச்சு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆற வைக்கலாம். சரியா? அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடுறேன். இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துட்டு வரேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கிறேன். இந்த டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதில் நான் தக்காளி சேர்த்தேன் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிருங்க. ஸோ ஒயிட்டாக வராது அந்த அளவுக்கு. அதனால தான் நான் அதில் கொஞ்சம் லைட்டாக தக்காளிக்கு பதிலாக வந்து புளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ சட்னியை வந்து நான் வந்து அதாவது அரைச்சிட்டு வந்துட்டேங்க வதக்கினதை. இப்போ கொஞ்சோடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நான் ஆல்ரெடி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கனால அதை சேர்த்துக்கிறோம். இது நல்லா வெடிக்கட்டும். இதில் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எதுவுமே நான் சேர்க்கலை, ஜஸ்ட் நார்மலாக தான் நான் வந்து போடுறதுனால. இது வந்து தேங்காய் சட்னி எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்கும் இது. அதனால பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களை யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பாருங்க வெள்ளையாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படின்னா தான் அது தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ஒரு சிலவங்க இதை சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதை விரும்பியே சாப்பிடுவாங்க அவங்க. நான் அலசினதுக்கு தண்ணி கொஞ்சம் இல்லை நான் விட்டுறேன். திரும்பி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் நான் அலசிட்டு. அவ்வளோதாங்க. இது பாருங்க, யாரும் சொல்லுவாங்களே இது நம்ம சௌச்சோ சட்னி பண்ணிருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன் இதில். இந்த இன்னும் கொஞ்சம் எனக்கு உப்பு தேவை. சாரிங்க, இந்த குரல் இன்னும் சரி வரலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம போட்டுக்க அந்த புளிப்பு இருக்குது, உரப்பு, உப்பு, இது 3மே இதில் சேர்ந்துருக்கும் போது அந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சாரிங்க, கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதையும் நான் மேலே போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உள்ள வேற போட்டு நம்ம அரைச்சிட்டு வர செய்வோம். நான் நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணுவேன். அதனால கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் லேஸ் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. சுவாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து
நான் வந்து சௌச்சௌ சட்னி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சௌச்சௌ சட்னி கூட நான் வந்து இன்றைக்கி ஊத்தப்பம் போட்டிருந்தேன். இந்த ஊத்தப்பம் கூட தான் நான் வந்து இதை ஊற்றி சாப்பிட போகிறேன். ஸோ பயங்கரமான ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, ஸோ உங்களுக்கு அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால் பாருங்கள் நான் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் சட்னிக்குள்ளே. செம்மையாக இருக்குங்க. உப்பு, உரப்பு, புளிப்பு, அந்த புளி போட்டிருந்தோம் இல்லையா, அதோட புளிப்பு எல்லாமே பேலன்ஸாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.